தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்று முதல் தபால்காரருக்கான தேர்விற்கான பாடத்திட்டங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்று முதல் துவங்க இருக்கக்கூடிய இந்த பாடங்களை இன்று நமது அஞ்சல் 3 அனைத்து இந்திய சங்கத்தினுடைய உதவி பொதுச் செயலாளர், காஞ்சிபுரம் கோட்டத்தினுடைய அஞ்சல் 3 செயலாளர் மற்றும் நம்முடைய இந்த பேரவை வகுப்பினுடைய தலைமை ஆசிரியர் ஆகிய தோழர் கேசவன் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். அதாவது இந்த வகுப்பினுடைய அவசியம், முக்கியத்துவம், என்னென்ன பாடங்களை பார்க்க வேண்டும் என்பதற்கான அறிமுக உரையை அவர் ஆற்றுவார். அவரை தொடர்ந்து இன்றைய வகுப்பினை திருமதி கிருத்திகா அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். முதல் வகுப்பு அவருக்கென எப்பொழுதுமே ஒதுக்கப்படும். அந்த வகையிலே இன்றைய வகுப்பினை அவர்கள் நடத்திடுவார்கள். தோழர் கேசவன் அவர்கள் தற்பொழுது இந்த பயிற்சி வகுப்பினை துவக்கி வைக்குமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப தபால்காரர்கள் மற்றும் எம்டிஎஸ் தேர்வு என்பது இப்ப காமன் எல்டிசி தான். முன்ன மாதிரி தனித்தனி தேர்வுகள் கிடையாது. காமன் எக்ஸாமினேஷன், அதற்கான சிலபஸும் ரொம்ப ஈஸி தான். அது ஏற்கனவே என்ன இருந்ததோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ சில பகுதிகள் நீக்கப்பட்டு விட்டாங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் உங்களுக்கு இது வரி பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு என்ன சிலபஸோ நம்ம அதை மட்டும் தான் சொல்ல போகிறோம். குறிப்பாக இந்த பிஓ கைடு பார்ட் 1 அப்படிங்கிறது 23 கேள்விகள் வரும். அதுல இருந்து இது வரைக்கும் நம்ம இப்போ அதே மாதிரி போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5ல டெஃபினிஷன்ல ஒரு 7 கேள்விகள் வரும். இப்ப நீங்க இந்த 30 கேள்வி இருக்கு இல்லையா, இது பிஓ கைடு பார்ட் 1ல ஒரு 23 கேள்வியும், டெஃபினிஷன்ல 7 கேள்வியும். இது பேப்பர் 1ல 30 மதிப்பெண்கள். அப்போ 60 மார்க் இருக்கு. பொதுவா எங்களுடைய அனுபவத்துல இது வரைக்கும் எடுத்திருக்க வகுப்புகள்ல நீங்க ஒழுங்கா இந்த வகுப்புகளை கூர்ந்து கவனிச்சாலே நிச்சயமா 30 எடுக்கலாம். இது ஒன்றும் எக்ஸாகரேஷன்லாம் கிடையாது. அப்போ பார்ட் பில உங்களுக்கு மேத்ஸ்ல 10 கேள்வி இருக்கு. சுரேஷ் சொல்லித்தரதை நல்லா பார்த்தாலே போதும். அப்போ ஜென்ரல் அவேர்னஸ்லேயே 10 கேள்வி. இப்போ முன்ன விட இந்த மதிப்பெண்கள் எடுப்பவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. நீங்க பாத்தீங்கன்னா மதிப்பெண்கள் ஒரே மதிப்பெண்கள் எடுப்பவர்களே கிட்டத்தட்ட ஒரு இதுலயும் ரொம்ப அதிகமாயிட்டே போறாங்க. அப்போ அந்த கடுமையான போட்டி என்பது உருவாகி இருக்கிறது. இப்ப நீங்களே பல பேர் பல பயிற்சி வகுப்புகள்ல பணம் கொடுக்குற பயிற்சி வகுப்புகள்ல கூட போய் படிக்கிறீங்க. ஆனா அந்த பயிற்சி வகுப்புல நம்ம பணம் கட்டுறோம்னு சொல்லிட்டு சின்சியரா அட்டன் பண்றீங்க. பட் இங்க நாங்க நடத்துற பயிற்சி வகுப்பு முழுக்க முழுக்க இலவசமா நடத்துறோம். அவங்கவுங்க இப்ப நீங்க உங்களுக்கு எப்படி ஐடி 2.0 ஒர்க் இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒர்க் இருக்கு. ஒவ்வொருவரும் எஸ்எம் ரொம்ப கடுமையான வேலையில இருக்காங்க. 5ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் யாரும் தூங்க முடியாது. 5ஆம் தேதி தான் அவங்க தூங்கவே முடியும். இருந்தாலும் அதுக்கு இடையில நேற்று அவ்வளவு பணிச்சுமைக்கு நடுவுல கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா 40 பேர் 30 பேருன்றதுலாம் கொஞ்சம் சிரமம் தான். அதாவது எடுக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையும். 150 பேர் ஃபுல்லா ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா அது எடுக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. அதே மாதிரி பிஓ கைடு பார்ட் 1 பேப்பர் 2ல ஒரு 5 கேள்வி இருக்கு. அதே மாதிரி வால்யூம் 6 பார்ட் 3 10 கேள்வி, வால்யூம் 7 10 கேள்வி. நல்லா புரிஞ்சுங்க. இந்த 20 கேள்வியும் டெஃபினட்டா இங்க சொல்லித்தரதான் வரும். நீங்க எப்படின்னா பொதுவா வால்யூம் 6 பார்ட் 3 அப்படின்னு சொல்லல, அவங்க ஒரு 15 ரூல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வரைக்கும் நம்ம பார்த்தாலே போதும்னா அதுக்குள்ள எவ்வளவு கேள்விகள் எடுக்க முடியுமோ அவ்வளவு கேள்விகளை கேட்டு நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் சார் இப்ப கொஸ்டின்ஸ் போட்டே இருக்காரு. இது வரைக்கும் பார்த்தாலே டெஃபினட்டா நீங்க பண்ண முடியும். ஸோ நம்முடைய பயிற்சி வகுப்பை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும்லாம் உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப ஈஸி, பேப்பர் 4 ஈஸி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, இப்போ யாரேனும் நீங்க எழுத்தருக்கு தேர்வுக்கு பயிற்சி பெற மாதிரி இருந்தா கூட இந்த பேப்பர் 1ல இப்போ பிஓ கைடு பார்ட் 1ல இந்த 23 கேள்விக்கு இப்ப நம்ம சொல்லித்தர போறது, இவங்க கிருத்திகா மேடம் சொல்ல போறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ரெண்டாவது வந்து போஸ்ட்மேன் எம்டிஎஸ் தேர்வுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிலபஸ் என்பது ரொம்ப குறைவான சிலபஸ் தான். ஸோ நீங்க வந்து கருத்து ஊன்றி படிக்கலாம். இங்க இங்க கொடுக்கின்ற கேள்வி பதில் பகுதிகளை வந்து நீங்க வந்து கட்டாயம் வந்து ஒரு பாருங்க, ரிப்பீட்டடா படிச்சுட்டே இருங்க. டெஃபினட்டா வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல அந்த கடுமையான போட்டியில வந்து நீங்க வந்து நிச்சயமா அந்த மேல வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்கா மொத்த பேரும் பாஸ் பண்ணணும். இதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. எங்களுடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டா சொல்ற டைம்ல நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணி சொல்ற டைம்ல வைண்ட் அப் பண்ணிட்டா அந்த 1 மணி நேரம்ன்றது வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் டைம். இப்போ அவங்க குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு வந்து நமக்கு சொல்லி தராங்கன்னா இப்போ அதுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கணும். அதனால வந்து கட்டாயம் வந்து நீங்க எல்லாரும் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்லபடியா வந்து அனைவருமே வந்து ஏதோ ஒரு வந்து இலக்க பணிகள்ல வந்து இணையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முழுமையான குறிக்கோள். பல பல இது மாதிரி இல்லாம இப்ப நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரே வந்து இப்போ வந்து சார் போட்டுட்டு இருக்காரு. அது வந்து ரொம்ப எக்ஸலண்டான கொஸ்டின் பேப்பர். அதாவது வந்து இங்க நம்ம என்ன மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அந்த மெட்டீரியல்ல இருக்கிற இன்ச் பை இன்ச் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க பார்த்தாலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போஸ்ட்மேன் எக்ஸாம் எம்டிஎஸ் தேர்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லை. கொஞ்சம் மேலோட்டமான கேள்விகள் நாங்க இப்போ நம்ம சொல்லித்தரதே வந்து அவங்களுக்கு டெப்த்தாகவும் உங்களுக்கு கொஞ்சம் மேலோட்டமாகவும் இருக்கும். அதனால கவலைப்படாம நல்லா படிங்க. பல பகுதிகள் வந்து புதிதாக மாற்றம் பெற்றிருக்கிறது. அதனால இந்த தேர்வு நிச்சயமா ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ், பிஓ ஆக்ட் 2023 இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் நாம வந்து இந்த பிஓ கைட்ல இருக்கிற மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். அப்போ அந்த மாற்றங்களை உள்ளடக்கின மாதிரி தான் வந்து தேர்வுகளுக்கான கேள்விகள் இருக்கும். ஸோ தேர்வுல கேள்விகள் வந்து நிச்சயமா வந்து ஒரு மேலோட்டமா இருக்கும். அப்போ மேலோட்டமா இருக்கும்போது இந்த முதல் தேர்வுன்றதுல கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் எல்லாம் ஒரு கரெக்டா ஞாபகம் வச்சு இப்போ கடந்த தேர்வு எழுதுறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தேர்வு எழுதுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே போன வருடம் தேர்வு எழுதிருப்பாங்க, இந்த வருஷமும் எழுதுறாங்கன்னா ஐயோ போன வருஷம் இது படிச்ச மாதிரி இருக்குன்ற குழப்பம்லாம் வேண்டாம். இங்க என்ன சொல்லித்தரமோ அதை நீங்க பாருங்க. மாற்றங்கள் நிறைய இருக்கு. அதனால வந்து கருத்தூன்றி படிங்க. ஆல் த பெஸ்ட். டெஃபினட்டா எல்லாரும் பாஸ் ஆகுங்கன்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி கேசவன். உங்க எல்லாருக்குமே தெரியும், அதாவது கிளாஸ்ல கிட்டத்தட்ட இந்த 4 வருஷமா மிக கடுமையாக நம்முடைய வகுப்புல பாடம் சொல்லி தரதுல முன்னணியில இருக்கிறவங்க நம்முடைய கிருத்திகா மேடம். இன்னைக்கும் சரி, அவங்களுக்கு எவ்வளவோ டொமஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கு. அவங்களால வந்து ஈவன் சண்டே தவிர மற்ற நாள்லாம் அவங்களால டிவோட் பண்ண முடியல. போன தடவை 2 நாள் லீவ் போட்டு நம்ம பிஏ கிளார்க்கு பிஏவுக்கு எக்ஸாமுக்கு எல்லாம் பாடம் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு முழுமையா தன்னுடைய சொந்த பணியெல்லாம் வச்சுட்டு நமக்காக ஒரு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கிற அவங்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய ஒரு நன்றியை, ஒரு ரெட் சல்யூட் டு மேடம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நான் நிச்சயமாக நம்ம எல்லாருமே தெரியப்படுத்துவோம். இன்னைக்கு அந்த முதல் வகுப்பை அவங்க தான் நடத்துவாங்க. 23 கொஸ்டின் அவங்க நடத்தக்கூடிய அந்த போர்ஷன் தான் வருது இருக்கிறதுக்குள்ள. அந்த 23 கொஸ்டினையும் நம்ம வந்து ஃபுல்லா தரவாயிட்டோம் அப்படின்னாலே எக்ஸாமினேஷனை ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதனால அவங்க சொல்லித்தரத மைன்யூட்டா கவனிங்க. அதே போல நம்ம போஸ்ட்மேன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நிறைய எம்டிஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு தான் நிறைய போர்ஷன்லாம் கிடையாது, கம்மியான போர்ஷன் தான். அந்த போர்ஷன் எல்லாத்தையும் நம்ம வரிசையா டெய்லி இப்போ போட்டுட்டு வரேன், வெப்சைட்ல டெய்லி போட்டுட்டு வரேன். போஸ்ட்மேன் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச உடனே இன்னைக்கு அவங்க மேடம் என்ன சொல்றாங்களோ அதுக்கான அந்த மெட்டீரியலை தயார் பண்ணி நாளையிலேருந்து அந்த மெட்டீரியலை போட ஆரம்பிச்சிருவேன். அதாவது இந்த போஸ்ட்மேன் எக்ஸாமினேஷனுக்காக தனியா மெட்டீரியலை வந்து நாளையிலேருந்தே போட ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு மேடம் சொல்லித்தர அந்த பாடத்திலேருந்து. அதே போல இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிலேருந்து நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, எஸ்பியில 500 கொஸ்டின் தயார் பண்ணியிருக்கேன். 500 கொஸ்டின் எஸ்பி மட்டுமே. அது பிஏ எக்ஸாமினேஷனுக்கும் பொருந்தும், நம்ம போஸ்ட்மேன்ல இருக்கக்கூடிய அந்த பைனான்சியல் சர்வீசஸ்ல வந்தாலும் பொருந்தும். மேலோட்டமா எல்லாமே எளிமையான கேள்விகள். அதாவது வந்து ரொம்ப டஃப்பா போட்டு அப்படி இல்லாம எளிமையா புரியுற மாதிரி அந்த மாதிரியான கேள்விகளை டெய்லி வந்து ஒரு 30 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி போட்டு இன்னைக்கு மதியானம் 4 மணிக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு போட்டாச்சு. இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டெய்லி சாயந்தரம்
4 மணிக்கு எஸ்பில இருந்து கொஸ்டின் வரும். அதே போல இப்ப அவங்க மேடம் சொல்லி தரதுல இருந்தும் கொஸ்டின் கண்டிப்பா வரும். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ண 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 டெஃபினட்டா நமக்கு வந்து ஒரு அந்த மெமரி ஆனது அப்படியே பர்மனண்டா இருக்கும். அதுக்காக தான் அந்த கொஸ்டின் ஆன்சர்ங்கிற மாதிரி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேல கிட்டத்தட்ட 2000 கொஸ்டின் கூட இருக்கலாம். அவ்வளவு கொஸ்டின் இன்னைக்கு பிஏ எக்ஸாமுக்காக போட்டிருக்கோம். என்ன காரணம்னா இது மூலமா அதாவது இவங்க சொல்லித்தர பாடத்தை நேரடியாக கேட்கறது ஒண்ணு, அதை கேட்டதை அதாவது நினைவுல நிறுத்திட்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லக்கூடிய நேரத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து செழுமைப்படுத்திக்கலாம். அதாவது நம்மளுடைய திறமை கற்கக்கூடிய திறமையை வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்க கண்டிப்பா உழைக்கிறோம். நீங்க எல்லாம் இதை முழுமையா பயன்படுத்தி நீங்க எல்லாரும் கிளார்க் ஆகணும், போஸ்ட்மேன் ஆகணும், டிபார்ட்மெண்ட்ல வரணும். ஜிடிஎஸ்ஆ இருந்தா டிபார்ட்மெண்ட்ல வரணும். இன்னைக்கு கூட மவுண்ட் ரோடுக்கு இன்னைக்கு ஒரு லாயரை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அப்ப போகும்பொழுது நம்ம மவுண்ட் ரோட்ல இருந்து 3 தபால்கார சோழியர்கள் நம்மளுடைய வகுப்பில் இருந்து தபால்காரரானவங்க இன்னைக்கு நம்முடைய பிஏ வகுப்புல இன்னைக்கு தொடர்ந்து கலந்துக்கிறவங்க. அவங்க அவ்வளவு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. நம்ம கிளாஸை பத்தி அவ்வளவு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. அப்ப நினைக்கும் பொழுது எனக்கும் சரி நம்முடைய மாநில செயலருக்கும் சரி இதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி வேற என்ன இருக்கு? இது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதுக்காக இன்னும் ஒரு 10 நாள் உழைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு. என்ன காரணம்னா இது புகழுக்காக இல்லை, அவங்களுடைய உள்ளத்திலேருந்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாதை காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு மகிழ்ச்சி. அது வந்து அதுக்கு வந்து அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். அதாவது மற்றவங்களுக்காக நாம ஒரு பணி செஞ்சு அந்த பணிக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் பொழுது அந்த பணியில கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை பார்த்து மகிழ்றது இருக்கு பாருங்க, அது ஒரு தனி சுகம். அதுல இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் எடுத்தாலும் சரி, வாட்ஸ்அப்ல பார்த்தாலும் சரி, நம்ம மேடம் கிருத்திகா மேடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு நான் போட்டேன்னா இதை விட வேற யாராலையும் இவ்வளவு எளிமையா சொல்லித்தர முடியாது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் யூடியூப் சேனல் தயவு செஞ்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். அவ்வளவு கமெண்ட்ஸ் வரும். அந்த அளவுக்கு டிவோட் பண்றாங்க. இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் ஆக்ட அப்படியே அதாவது பிஓ கைடு மாதிரி பிஓ ரெகுலேஷன் ஆக்ட்னு வந்ததுக்கு அப்புறமா 2024 வந்ததுக்கு அப்புறமா அதை ஃபுல்லா அப்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை மிக எளிமையா அதை பிஓ கைடோட சேர்த்து பொருத்தி இந்த பாடத்திட்டத்தெல்லாம் தயார் பண்ணி அவங்க நமக்கு தராங்க. இது வந்து ரியலி ஒண்டர்ஃபுல் ஜாப், ஒண்டர்ஃபுல் கம்பலிஷன் பீங் மேட் பை அவர் கிருத்திகா மேம். இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்க எல்லார் சார்பா என்னுடைய அந்த நெஞ்சார்ந்த அந்த நன்றியை வந்து கிருத்திகா மேடத்திற்கு உங்கள் அனைவரின் சார்பாக நான் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இந்த முதல் வகுப்பினை அவர்கள் நடத்திடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடம் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேடம். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டினியூஸா பிஏ எக்ஸாமையும் தொடர்ந்து மறுபடியும் இந்த போஸ்ட்மேன் எம்டிஎஸ் கிளாஸ் இது மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ தலைவர் குறிப்பிட்டது போலவே நம்ம இந்த பிஓ கைட் பார்ட் 1 வந்து புதிதாக லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த பிஓ ரெகுலேஷன்ஸோட சேர்த்து அதனுடைய மாற்றங்களோட சேர்ந்து தான் இந்த நம்ம போஸ்ட்மேன் எம்டிஎஸ் கிளாஸ் நம்ம கமெண்ட்ஸ் பண்ண போறோம். வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி, சிலபஸ்க்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிஓ கைட் பார்ட் 1 போஸ்ட்மேன் மற்றும் எம்டிஎஸ் உடைய சிலபஸை ஒரு குவிக்கா பாத்துடலாம் வாங்க. போஸ்ட்மேன் அண்ட் எம்டிஎஸ். ஸோ எம்டிஎஸ் வந்து பேப்பர் 1 மட்டும் எழுதுவாங்க. போஸ்ட்மேன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 and 2 இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்மேன் மற்றும் எம்டிஎஸ் தபால்காரர் மற்றும் எம்டிஎஸ் தேர்வு எழுதுறவங்க அவங்களுக்கான பேப்பர் 1ல இந்த பிஓ கைட் சம்பந்தப்பட்ட அவங்களோட சிலபஸோட கொஸ்டின்ஸ் மட்டும் 23. ஒரு வாஸ்ட் ஏரியா, ஒரு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த பிஓ கைட் பார்ட் 1. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி டிபார்ட்மெண்டோட ஆர்கனைசேஷன்ல இருந்து, டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல இருந்து, இந்த ஏல இருந்து கே வரைக்கும் உள்ளான எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். இதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படும். மத்த உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை விட பிஓ கைட் பார்ட் 1க்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பா கூட. இதுல போஸ்ட்மேன் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க பேப்பர் 1ல நீங்க பார்த்த 23 கொஸ்டின்ஸ் இல்லாம பேப்பர் 2ல அவங்களுக்கு டெலிவரி சம்பந்தப்பட்ட மேலும் ஒரு 5 கேள்விகள் என்பது கேட்கப்படும். ஸோ அதற்கான சிலபஸ் தான் இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. டெலிவரி ஆஃப் மெயில்ஸ், ரெஃப்யூசல், மணி ஆர்டர் பேமெண்ட், ரீடைரக்ஷன், இந்த மாதிரி இந்த ஸ்கிரீன்ல பார்க்க போற இந்த மாதிரியான போர்ஷன்ஸோட சேர்ந்து நீங்க வந்து பாப்பீங்க. ஸோ முதல்ல இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பேப்பர் 1ல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். அண்ட் லேட்டரா நம்ம இந்த பேப்பர் 2ல இருக்கக்கூடிய அந்த 5 கேள்விகளுக்கான பிரத்யேக வகுப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இப்போ முதல்ல டு பிகின் வித் நம்ம பிஓ கைட் முதலே சொல்லிட்டோம். பிஓ கைட் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக இன்லேண்ட் மெயில்ஸை பத்தி டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிஓ கைட்ல ஸ்கிரீன் தெரியல மேம், கொஞ்சம் மத்தவங்களுக்கு ஆடிபிளா இருக்கா? ஸ்கிரீன் தெரியுதா? விசிபிளா இருக்கு மேம். விசிபிளா இருக்கா மேடம்? ஒரு தடவை மட்டும் நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க மேம். ஐ திங்க் உங்களுக்கு வந்துரும் நினைக்கிறேன். ஓகே ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். தேங்க்யூ. சோ முதல்ல நம்ம இந்த பிஓ கைட போறதுக்கு முன்னாடி என்ன மாற்றம் வந்திருக்கு இப்ப ரீசெண்டா அப்படின்றத இப்ப நம்ம பாத்திரலாம். சோ முதல்ல போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 அப்படின்றது நமக்கு பாராளுமன்றத்துல அமல்படுத்தியிருக்காங்க. சோ இது எதுக்காக நமக்கு இந்த புதிதான போஸ்ட் ஆஃபீஸ் சட்டம் என்பது எதற்காக வந்தது அப்படின்னா, இன்றைய நம்மளோட நவீன தொழில்நுட்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும், அதே மாதிரி இந்த அஞ்சல் சேவைகளுக்கான ஒரு தெளிவான, ஒரு சிம்பிளிஃபைடான, ஒரு எளிமையான ஒரு விதிமுறைகள் வேணும் அப்படின்றதுக்காக திருத்தியமைக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டு பாராளுமன்றத்துல இயற்றப்பட்டு வெளிவந்ததுதான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023. ஓகேங்களா? அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023ங்கிறது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு. சோ இது எப்ப வந்து நோட்டிஃபை பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 டிசம்பர் 2003 அன்றைக்கு நம்மளோட பிரசிடென்ட்னுடைய ஒப்புதலோடைய, ஓகேங்களா, அதனோட நமக்கு வந்து நோட்டிஃபை செய்யப்பட்டது. ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023ன்றது எப்போ அமலுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 ஜூன் 2024. சோ இந்த பிஓ ஆக்ட், பிஓ ரெகுலேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமா எழுத போற முதல் பேட்ச் நீங்க அப்படிங்கிறதுனால இது சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி முக்கியமான டேட்ஸை தயவு செய்து நீங்க நினைவு கொள்ளணும். அதாவது கெசட் நோட்டிபிகேஷன் 17 ஜூன் 2004 வெளிவந்த கெசட் நோட்டிபிகேஷனின் படி அதற்கு மறுநாளே, அதாவது 18 ஜூன் 2024 அன்று இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023ன்றது என்ன வந்துச்சு, அமலுக்கு வந்துச்சு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 இந்த சட்டம் என்பது இதற்கு முந்தைய இருந்த இந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898 முழுவதுமாக ரத்து செய்து அதற்கு மாறாக வந்ததுதான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023. சோ இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிறது, எப்ப பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்க, பாராளுமன்றத்துல இயற்றப்பட்ட தேதி என்பது 24 டிசம்பர் 2023. அதுவே அமலுக்கு எப்ப வந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா 18 ஜூன் 2024 இருந்து இது அமலுக்கு வந்தது. இது பழைய ஆக்ட் எல்லாத்தையும் ரிப்பீல் பண்ணிடுச்சு, அதாவது அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு வந்து அமலுக்கு வந்தது. ஓகேங்களா? சோ இதை தொடர்ந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் நம்ம சொன்னோம் இல்லையா 2023, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு சில விதிமுறைகள், அதாவது விரிவான ஒழுங்குமுறைகள் அப்படின்றது நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதற்கு பெயர் தான் பிஓ ரெகுலேஷன் 2024. சோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய ரெகுலேஷன் வந்து எப்பொழுது வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 16, 2024 இருந்து அமலுக்கு வந்தது. இந்த பிஓ ரெகுலேஷன்ல கிட்டத்தட்ட 180 ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சோ 15 சாப்டர்ஸ் இருக்கு. 5 ஷெட்யூல் உள்ளடக்கிய ஒரு 15 சாப்டர்ஸை கொண்ட ஒரு 180 ரெகுலேஷன்ஸை, ஒரு விதிமுறைகளை கொண்டதான் இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ். இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ் என்பது இதற்கு முன்பு இருந்த நம்மளுடைய ஐபிஓ ரூல்ஸ் 1933, அதாவது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ரூல்ஸ் 1993ஐ அதற்கு பதிலாக மாறாக இது வந்ததுதான் நம்மளுடைய பிஓ ரெகுலேஷன் 2024. சோ இந்த ஆக்ட், பிஓ ஆக்ட்னுடைய டேட்டும் உங்களுக்கு முக்கியம். அட் த சேம் டைம் பிஓ ரெகுலேஷனுடைய இந்த தேதியும் நீங்க கவனமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம இந்த பிஓ கைட்ல பொறுத்த வரைக்கும் இந்த கொடுத்திருக்கிற சிலபஸ்ல பிஓ ரெகுலேஷன்ஸ்ல எந்த ரெகுலேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் நம்ம கண்டினியூஸா பாத்துக்கிட்டே போவோம். அதனால இனிமே நம்ம போன வருஷத்துல நம்ம கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்ற அப்படி பார்த்தது இல்லாம இந்த நம்மளுடைய இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் 1ல இது என்ன குறிப்பிட்டிருக்கு, ரெகுலேஷன் 2ல என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்றத சிலபஸ்க்கு பொருத்தி அப்படிதான் இதனுடைய கிளாஸை வந்து நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணிருக்கு. ஓகேங்களா? முதலாக நம்ம டிபார்ட்மெண்ட்னுடைய, நம்ம துறையினுடைய ஆர்கனைசேஷனல் செட்டப், அதாவது நிறுவன அமைப்பு எப்படி அப்படின்றத நம்ம இன்னைக்கு பேசிக்கா பிகினிங்கா பார்க்க போறோம். முதலாக நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அஞ்சல் துறை அப்படிங்கிறது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு அமைச்சகத்தினுடைய நேரடி கண்ட்ரோல்ல வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். சோ நான் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு. அப்படின்னா கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி கீழே வருது.
இது முதல்ல பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த தகவல் தொடர்பு அமைச்சகத்தினுடைய அமைச்சர் யாரு அப்படின்னா நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற ஸ்ரீ ஜோதிராதித்யா எம் சிந்தியா. சோ நம்மளுடைய தற்சமயம் நம்மளுடைய கம்யூனிகேஷன் மினிஸ்டர், தகவல் தொடர்பு அமைச்சர் ஸ்ரீ ஜோதிராதித்யா எம் சிந்தியா. அடுத்தது இந்த நம்மளுடைய கம்யூனிகேஷன் மினிஸ்டருக்கு அடுத்த ரேங்கா இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அல்லது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இவர் தான் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாமி. ஓகேங்களா? சோ மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே அடுத்த ரேங்க் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன். அடுத்த முக்கியமான விஷயம், நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க, who is head of the department? போஸ்டல் டிபார்ட்மெண்ட்னுடைய தலைமை யாரு, அதனுடைய ஹெட் யாரு அப்படின்னா செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். ஸோ கொஸ்டின்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டட் இஸ் ஹெடட் பைன்னு கேட்டாலும் அல்லது இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்டோட ஹெட் யாருன்னு கேட்டாலும் கண்ணை மூடிட்டு நீங்க எழுதிடலாம் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய ஹெட் அப்படிங்கிறது செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். அடுத்தது இதே செக்ரட்டரிக்கு ஈக்குவலான ரேங்க் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஆபீசர் தான் நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ். இந்த டிஜிபிஎஸ் என்று சுருக்கமாக சொல்லக்கூடிய இந்த டைரக்டர் ஜெனரல் வந்து அவருடைய பிரத்யேகமான வேலை, அவர் வந்து எதுக்கு பொறுப்பாவார் அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்டோடைய எல்லா விதமான ஆபரேஷன் செயல்பாடுகளுக்கு முழுவதுமாக ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஒரு ஆபீசர் யாருன்னா அவரு தான் டிஜிபிஎஸ். அப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டோட ஹெட்னா செக்ரட்டரி, அதுவே டிபார்ட்மெண்டோடைய முழுவதுமான செயல்பாடு அதனுடைய ஆபரேஷன்ஸ் முழுவதுமா டேக் கேர் பண்ணிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ். ஸோ இதுதான் ரெண்டு பேருக்குமான வித்தியாசம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போஸ்டல் சர்வீசஸ் போர்டு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய இதை வந்து இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டை ஒரு அபெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு உச்சபட்ச மேலாண்மை. எந்த ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கணும்னாலும் இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டினுடைய மெம்பர்ஸ் எல்லாம் கூடி கலந்து ஆலோசிச்சுதான் இது வந்து வெளிவரும். அதனால ஒரு உச்சபட்ச ஒரு மேலாண்மையாக திகழ்கிறது இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டு. இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டினுடைய பிரத்யேக வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா பிளானிங் அண்ட் பாலிசி ஃபார்முலேஷன், அதாவது திட்டமிடுதலும் கொள்கை வகுத்தலும் இவங்களோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டினுடைய சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா அகெயின் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய தலைமை ஹெட் யாருன்னு கேட்டாலும் செக்ரட்டரி போஸ்ட் தான். அதுவே போஸ்டல் சர்வீஸ் போர்ட் பிஎஸ்பியினுடைய சேர்மன் யாருன்னு கேட்டா அதுவும் யாரு தான், அதுவும் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தான். ரெண்டுமே ஒருவர் தான். சரிங்களா? சரி, இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுக்கு சேர்மன் நம்ம பார்த்தாச்சு, செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். இந்த பிஎஸ்பிக்கு என்று ஒரு செக்ரட்டரி இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ரேங்க்ல இருப்பாரு. அவர் இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுக்கு தேவையான எல்லா விதமான அசிஸ்டன்ஸ், அதற்கான முழு அவருக்கான எல்லா ஹெல்ப், எல்லா விதமான அசிஸ்டன்ஸுமே வந்து கொடுப்பாரு. இது செக்ரட்டரி. இது போக இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுக்கு என்று 2 நிரந்தர அழைப்பாளிகள் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா யார் அப்படின்னா எந்த விதமான ஒரு மீட்டிங் ஒரு எனி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் இவர்கள் 2 பேரும் இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுடைய நிரந்தர அழைப்பாளிகளாக இருப்பாங்க. அது யாருன்னா 1 நம்மளுடைய டிஜி போஸ்டர், 2வதாக ஏஎஸ் அண்ட் எஃப்ஏ, அதாவது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி மற்றும் ஃபைனான்சியல் அட்வைசர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தரப்புல இருந்து வரக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் செக்ரட்டரி மற்றும் ஃபைனான்சியல் அட்வைசர் தான் அடுத்த நிரந்தர அழைப்பாளி. ஸோ இந்த ஏஎஸ் மற்றும் எஃப்ஏ அப்படிங்கிறவங்க தான் நம்ம டிபார்ட்மெண்டோடைய இன்டர்னல் ஃபைனான்ஸ் விங் என்று சொல்லக்கூடிய இந்த ஐஎஃப்டபிள்யூனுடைய ஹெட்டாக இருப்பாங்க. அதனால டிஜி போஸ்ட் மற்றும் இந்த ஏஎஸ் மற்றும் எஃப்ஏ இல்லாம எந்தவித முக்கியமான முடிவுகளும் அல்லது முக்கியமான விஷயங்களும் வந்து நடைபெறாது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம்ல நம்ம பார்த்திருப்போம் 6 மெம்பர்ஸ் பார்த்திருப்போம். பட் திஸ் டைம் நீங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுல நன்றாக நினைவில் வச்சுக்கொள்ளுங்க 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த மெம்பர்ஸ் யாருன்றதை இங்க நம்ம 1 by 1 டிஸ்பிளே பண்ணிருக்கோம். நிறைய மெம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டியூட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீடெசிக்னேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மெம்பர்ஸ் இனிமே இந்த வேலைகள் அல்லாது என்ன பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்படி பிரிச்சு நமக்கு புதுசாக இந்த செட்டப் பண்ணதான் இந்த 7 மெம்பர்ஸ். ஸோ இந்த 7 மெம்பர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மெம்பர் பெர்சோனல் மேனேஜ்மெண்ட்,
அடுத்தது மெம்பர் ஆபரேஷன், அடுத்ததாக மெம்பர் டெக்னாலஜி, அடுத்தது மெம்பர் ஃபைனான்சியல் சர்வீசஸ், மெம்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்ததாக மெம்பர் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், அண்ட் இறுதியாக மெம்பர் சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இப்படியாக இந்த 7 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க நமக்கு. ஓகேங்களா, 7 மெம்பர்ஸ். இந்த 7 மெம்பர்ஸும் ஒவ்வொரு ஏரியால ஸ்பெஷலைஸ் ஆனவங்க. இப்ப பெர்சனல் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து நம்ம பெர்சனல் நம்ம ஸ்டாஃப் சம்பந்தப்பட்ட டீலிங் இருக்கும். மெம்பர் ஆபரேஷனா முழுவதுமாக செயல்பாடுகள். டெக்னாலஜி, ஃபைனான்சியல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் பேங்கிங் அண்ட் டிபிடி. ஸோ இந்த பேங்கிங் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்துப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், நம்மளுடைய ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தப்பட்ட இதெல்லாம். அது போக இறுதியாக சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங். இப்படியாக 7 மெம்பர்ஸ் வந்து நமக்கு ரீவாம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்க முக்கியமா பாத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டரேட் இயக்குநரகத்துக்கு கீழே இன்னும் ஒரு 3 இயக்குநரகங்கள் இருக்குது. பிடி டைரக்டரேட்னு ஒண்ணு, பார்சல் டைரக்டரேட், பிஎல்ஐ டைரக்டரேட்னு. இந்த மாதிரியான இயக்குநரகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சீஃப் ஜெனரல் மேனேஜர்ஸ், டெபுட்டி டைரக்டர் ஜெனரல்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல், இவங்க எல்லாரும் இந்த போர்டுக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டும் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் போஸ்டல் சர்வீஸ் போர்டினுடைய முக்கியமான அம்சங்கள். இவ்வளவுதான். ஸோ இதுல யாரு சேர்மன், செக்ரட்டரி யாரு, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, மெயின்லி 7 மெம்பர்ஸ், அந்த 7 மெம்பர் யார் யாரு, அதுக்கப்புறம் இந்த போர்டுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டமா யாரெல்லாம் இருப்பாங்க, இவ்வளவுதான் போஸ்டல் சர்வீஸ். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் தற்சமயம் இந்த ஆர்கனைசேஷன் செட்டப்ல இருக்கக்கூடிய லைக் டாப் போர்டு ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தற்சமயம் இருக்கக்கூடிய செக்ரட்டரி யாரு, டைரக்டர் யாரு, அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா இந்த 7 மெம்பர்ஸ், இந்த 7 தற்சமயம் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாருன்னு. ஸோ இந்த ஸ்கிரீன் மட்டும் இந்த ஆஃபீஸர்ஸ் அடிக்கடி உங்களுக்கு மாறிட்டே இருப்பாங்க. அதனால எக்ஸாமுக்கு நீங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி முறை ஒரு தடவை நம்ம டிபார்ட்மெண்ட் இந்தியா போஸ்டோட வெப்சைட் குள்ள போயிட்டு ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இந்த ஆபீசர்ஸோட பேரெல்லாம் வரும். அதுல ஒரு தடவை நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு நம்மளோட வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஆபீசர்ஸோட லிஸ்ட் தான். ஸோ டேக் யுவர் டைம். இதை நீங்க இது கூட கொஸ்டின்ல கேட்பாங்களான்னா கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் டிஜி போஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மெம்பர் யாரு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதனால இதையும் கண்டிப்பா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிச்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சோ இது போஸ்டல் சர்வீஸ் போர்டோடைய ஆபீசர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்டல் சர்க்கிள்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கும். அதாவது நம்மளுடைய நிர்வாக வசதிக்காக வேண்டி இந்த நம்மளோட முழு கண்ட்ரியுமே நம்ம வந்து 23 போஸ்டல் சர்க்கிள்ஸ் ஆக பிரிச்சிருக்கோம். இப்ப இதுக்கு கீழே நீங்க பார்க்கக்கூடிய இந்த டேபிள்ல உங்களுக்கு இந்த சர்க்கிளினுடைய இந்த வட்டத்தினுடைய பெயர், அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, அதனுடைய அதிகார வரம்பு என்னவாக இருக்கு, அண்ட் முக்கியமாக இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் என்ன அப்படின்றத இந்த ஸ்கிரீன்ல பாப்பீங்க. இப்போ இந்த டேபிள்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளினுடைய பெயர் கொடுத்து இந்த சர்க்கிளினுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல வரம்புல இதெல்லாம் வருமா அப்படின்னு உங்களுக்கு எம்சிக்யூ கேட்கலாம். இல்லைன்னா ஹெட் குவார்டர்ஸ் கொடுத்து எந்த சர்க்கிளுடைய ஹெட் குவார்டர்ஸ் கேட்கலாம், சர்க்கிளுடைய பெயர் கொடுத்து இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ஸா கொடுத்து இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து இதுல எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு, இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஏராளமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டா கூட சொல்ற அளவுக்கான ஒரு மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி தான் இது. இந்த டேபிள்ல ஒரு சிலது மட்டும் நம்ம எல்லோவா ஹைலைட் பண்ணிருக்கோம். இது என்ன அப்படின்னா அதனுடைய சொந்த மாநிலம் அல்லாது அதனுடைய அருகாமையில் கோர் டெர்மினஸ், அதனுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய வேறொரு மாநிலத்தையோ அல்லது வேறொரு யூனிய பிரதேசத்தையும் சேர்த்து இது வந்து ஆளும். அந்த மாதிரி சர்க்கிள்ஸ் மட்டும் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா எல்லோவா ஹைலைட் பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு இப்ப ஆந்திர பிரதேஷ் சர்க்கிள் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ் மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியினுடைய யானம் பகுதியும் சேர்ந்து இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஆளும். அது மாதிரி குஜராத் பாத்தீங்கன்னா குஜராத், டாமன் டையூ, தாத்ரா, நாகர் ஹாவேலி இது 4ஐயும் சேர்த்து கவர் பண்ணும். அண்ட் அடுத்தது கேரளா பாத்தீங்கன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளா, லக்ஷதீப் அண்ட் பாண்டிச்சேரியினுடைய மாஹே அப்படின்ற பகுதி. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மற்றும் கோவா. அடுத்ததாக நார்த் ஈஸ்டர்ன் தான் உங்களுக்கு இருக்கிறதுல ஒரு பெரிய போஸ்டல் சர்க்கிள், கிட்டத்தட்ட ஒரு 6 யூனிட்ஸை கொண்ட சர்க்கிள். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா இப்படியாக ஒரு 6 யூனிட்ஸ் உள்ளடக்கிய ஒரு பெரிய சர்க்கிள் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பஞ்சாப் பாத்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் சண்டிகரை சேர்ந்து கவர்ன் பண்ணி தமிழ்நாடு நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி. ஆனா அந்த பாண்டிச்சேரியில யானம் மற்றும் மாஹேவை தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும். கடைசியாக உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் சர்க்கிள் இருக்கு,
வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அந்தமான் நிக்கோபார் அண்ட் சிக்கிம், இதையெல்லாம் சேர்த்து கவர்ன் பண்ணும். சோ உங்களுக்கு இதுல சிங்கிளா இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ் எல்லாம் நீங்க எழுதுற ஞாபகம் வச்சுப்பீங்க. அசாம்னா அசாம், பீகார்னா பீகார், சத்தீஸ்கர்னா சத்தீஸ்கர், அந்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரமா ஞாபகம் வச்சுக்கும். ஆனா இந்த மோர் தேன் ஒன் சர்க்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு குவிக்கான ஒரு ட்ரிக் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து உங்களோட மெமரிக்கு தகுந்த மாதிரி நீங்க இதை வந்து நீங்க மாற்றி வச்சுக்கலாம். பட் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு இப்படி நினைவு வச்சுக்கலாம்னு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குற மாதிரி இந்த ஸ்கிரீன் நீங்க பார்க்கலாம். இப்போ குஜராத் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க டிஎன்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மொபைல் எல்லாம் டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு ஒரு மோட் இருக்குல்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ டிஎன்டி இது என்னன்னா பாத்தீங்கன்னா டாமன் டையூ, அதுக்கப்புறம் டாமன் டையூ, தாத்ரா நாகர் ஹாவேலி. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டிஎன்டி அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குஜராத் சர்க்கிள் ஞாபகம் வந்துடும். கேரளா சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய பெயர்லயே உங்களுக்கு இருக்கு. சோ கேரளானுடைய முதல் 2 எழுத்து சோ கேரளா, கடைசி 2 எழுத்து பாருங்க லட்சதீப். சோ அந்த பெயர்லயே முதல் 2 எழுத்து கடைசி 2 எழுத்து வச்சீங்கன்னா நீங்க கேரளா சர்க்கிளை வந்து எளிதா ஞாபகம் வச்சுக்கலாம். மகாராஷ்டிரா சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பேர்லயே உங்களுக்கு மகா அப்படின்னு வருது இல்லையா, சோ அதனால மகாத்மா காந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மகாத்மா காந்தினா மகாராஷ்டிரா மற்றும் கோவா. அடுத்ததாக நான் சொன்ன பெரிய சர்க்கிள் நார்த் ஈஸ்டர்ன் சர்க்கிள். அந்த நார்த் ஈஸ்ட் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 யூனிட்டை உள்ளடக்கியது. சோ நம்ம எல்லாருக்கும் ஏடிஎம் தெரியும். ஆனா இதுல ஏடி ஒரு எம் கிடையாது, 3 எம் வந்து அப்புறம் ஒரு எம் வருது. சோ அதனாலதான் உங்களுக்கு அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, 3 எம் என்னென்ன மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், இறுதியாக உங்களுக்கு நாகாலாந்து. இப்படியாக நார்த் ஈஸ்டர்ன் சர்க்கிள் இருக்கும். பஞ்சாப் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் பேர்ல இருக்கா பிசி, பஞ்சாப் சர்க்கிள். சோ பிசி ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்சாப் மற்றும் சண்டிகர். தமிழ்நாடு உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி எதை தவிர்த்து யானம் அண்ட் மாஹேவை தவிர்த்து. அடுத்தது வெஸ்ட் பெங்கால் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஸ்வான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது அன்னப்பறவை அந்த மாதிரி. சோ எஸ் பொறுத்த வரைக்கும் சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், ஏஎன்னுக்கு அந்தமான் நிக்கோபார். சோ இந்த மாதிரி இந்த சர்க்கிள்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரும்போது இந்த கோடு வேர்டை வச்சு நீங்க ஈஸியா நீங்க பிடிச்சிடலாம். அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இப்ப நீங்க பாக்குறது தான் நம்ம டிபார்ட்மெண்டோடைய ஆர்கனைசேஷனல் சார்ட், அதாவது ஆர்கனைசேஷனல் ஹையரார்கி. மேலிருந்து கீழாக இந்த அதிகாரம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து எப்படி பாஸ் ஆகுது அப்படின்றத ஒரு எளிதா விளக்கக்கூடிய ஒரு ஃப்ளோ சார்ட் தான் இந்த ஃப்ளோ சார்ட். நம்ம இனிஷியலா நம்ம சொன்னது மாதிரி தான். சோ முதல்ல யார் இருப்பாங்க? மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருப்பாரு. அதற்கு கீழே அடுத்த ரேங்காக யார் இருப்பாங்க? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருப்பாரு. அதற்கு கீழே செக்ரட்டரி போஸ்ட் தான் யாரு? ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் மற்றும் போஸ்டல் சர்வீஸ் போர்டுடைய சேர்மன். சோ இவர் இருப்பாரு. அண்ட் அதே போல டிஜி போஸ்ட் எதுக்காக இருக்காரு? ஃபார் ஆபரேஷன், செயல்பாடு முழுவதுமாக பார்த்துக் கொள்வது டிஜி போஸ்ட். சோ இதுக்கு கீழே நான் சொன்ன மாதிரி எந்தெந்த மெம்பர்ஸ், அதுக்கு கீழே டிஜி, யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ளோ சார்ட்டோட வரக்கூடிய ஒரு ஹையரார்கி, ஒரு நிலைப்பாடு தான் இந்த ஃப்ளோ சார்ட். ஆனா இது முக்கியம் இல்ல, அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இந்த எந்த யூனிட் எதுக்கு கீழே வருது அப்படின்றத மேலிருந்து கீழாக ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு ஃப்ளோ சார்ட்டோட இது விளக்கி இருப்பாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கீழே நம்மளுடைய போஸ்டல் டைரக்டரேட், அஞ்சல் இயக்குநரகம் அப்படின்னு இருக்கு. இந்த இயக்குநரகத்துக்கு கீழே நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போக இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுனுடைய மெம்பர்ஸ், போஸ்டல் சர்வீஸ் போர்டு இருக்கும். அந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுனுடைய மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இருப்பாங்க. எத்தனை மெம்பர்ஸ்? நமக்கு 7 மெம்பர்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஓகேவா? சோ இது வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ், போஸ்டல் சர்வீஸ் போர்டு மெம்பர்ஸ். சோ இந்த டைரக்டரேட்னுடைய கண்ட்ரோல்ல என்னெல்லாம் வரும் அப்படின்றத ஒரு சிங்கிள் லைன்ல நீங்க அழகா பார்க்கலாம். இந்த ஒரு இது கிளம்சியா இல்லாம ரொம்ப எளிமையா கொடுத்திருப்பாங்க. சோ இந்த டைரக்டரேட் நம்மளுடைய இயக்குநரகத்தினுடைய கண்ட்ரோல் கீழே ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் வரும், அப்புறம் சிபிடி வரும், மைசூர்னுடைய சிபிடி, அப்புறம் 23 போஸ்டல் சர்க்கிள்ஸும் வரும். அதுக்கப்புறம் நான் முன்பு சொன்னது மாதிரியே டைரக்டரேட் கீழே எத்தனை இருக்குன்னு பார்த்தோம். உங்களுக்கு இன்னும் ஒரு 3 இயக்குநரகம் இருக்கு. ஒன்னு பிஎல்ஐ டைரக்டரேட், இன்னொன்று பிடி டைரக்டரேட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்சல் டைரக்டரேட். இந்த 3 டைரக்டரேட். இது மட்டும் இல்லாம நம்ம ஆபீசர்ஸ்க்கான ட்ரைனிங் சென்டராக இந்த ரக்கன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டரும் நமக்கு இருக்கு. இது எல்லாமே யாரு கீழே? இயக்குநரகத்துக்கு கீழே. இப்ப அடுத்த ஒரு ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள்க்கு கீழே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். சர்க்கிள்க்கு கீழே ரொம்ப சிம்பிள். சோ
இந்த வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கிள்க்கு கீழே மண்டலங்கள் போஸ்டல் ரீஜியன்ஸ் இருக்கும், சர்க்கிள் ஸ்டாம்ப் டிபோட் இருக்கும், அல்லது ரிட்டர்ன் மற்றும் ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா? இது அடுத்து. அதே மாதிரி இந்த ரீஜியன்ஸ்க்கு கீழே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத அடுத்த லைன்ல உங்களுக்கு இருக்கும். அதாவது ட்ரைனிங் சென்டர்ஸ் ஏதாவது இருந்தா இருக்கும், நம்ம போஸ்டல் டிவிஷன்ஸ், ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸ், ஜிபிஓஸ், ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஏதாவது இருந்தா இருக்கும், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸுகள் இருக்கும், போஸ்டல் ஸ்டோர் டிபோட் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதே போன்று மெயில் மோட்டார் சர்வீஸ் ஏதாவது இருந்ததுனால அது அத்தனையுமே எது கண்ட்ரோல்ல வரும்? போஸ்டல் ரீஜியன்ஸ்னுடைய கண்ட்ரோல்ல வரும். அதே மாதிரி இந்த டிவிஷன்ஸ்க்கு கீழே கோட்டம் இருக்கும், அதுக்கு கீழே உட்கோட்டம், அதற்கு கீழே தலைமை அஞ்சலகம் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கு கீழே சப் போஸ்ட் ஆஃபீஸ் வரும் உங்களுக்கு, துணை அஞ்சலகங்கள். அண்ட் அதற்கும் கீழாக உங்களுக்கு யாருன்னு வருது? பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் வரும். சோ இங்க இருக்கு பாத்தீங்களா, போஸ்டல் டிவிஷனாவே இருந்தா இந்த மாதிரி நிலைகள் அப்படியே படிநிலைகள் உங்களுக்கு வரும். இதுவே ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆர்எம்எஸ் டிவிஷன் கீழே ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வரும், அதுக்கு கீழே சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வரும், அதுக்கு கீழே மெயில் ஆஃபீஸ் அல்லது டிரான்சிட் செக்ஷன் அப்படிங்கிறது வரும். சோ அந்தந்த டிவிஷனை பொறுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல எப்படி வேணா கேட்கலாம். சோ இது எப்படி இருக்குன்னா, இந்த யூனிட் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னும் கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த யூனிட்னுடைய ஹெட் யாரு, தலைமை யாரு அப்படின்னும் கேட்டிருக்காங்க. இந்த யூனிட் வந்து ஓகேங்களா, இந்த யூனிட்டுக்கு கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி, சோ இது எப்படி வேணா கேட்கலாம். அதனால இது யாருக்கு கீழே யார் வருவாங்க, இதனுடைய ஹெட் யாருன்றத ரொம்ப நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அந்த வகையில அடுத்து இது ஒவ்வொரு இதை நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக கடைசியாக வெளிவந்த நம்மளுடைய ஆனுவல் ரிப்போர்ட், அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல ஒரு சில நியூமரிக் ஃபிகர்ஸ் தான் இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. ஓகேங்களா? சோ கடைசி ஆனுவல் ரிப்போர்ட்ல இருந்து எடுத்தது. சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய நியூமரிக் ஃபிகர்ஸ் இருக்கும். சோ நமக்கு தெரிஞ்ச சிலது இருக்கும். இப்ப நமக்கு சர்க்கிள்ஸ் நமக்கு சொல்லிட்டோம், 23 போஸ்டல் சர்க்கிள் இருக்குன்னு. அது போக இன்னும் ஒரு சில டெப்தான டீடைல்ஸ் இருக்கும். எத்தனை ரீஜியன்ஸ் இருக்கு நம்ம இந்தியா முழுக்க, எத்தனை போஸ்டல் டிவிஷன்ஸ் இருக்கு, சோ எத்தனை பிஎஸ்டிஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். இதுல ரொம்ப உங்களுக்கு எல்லாமே பார்க்கலனாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் லைக் ரொம்ப பெக்யூலியரா இருக்கும் பாத்தீங்களா, எத்தனை நைட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, அண்ட் இந்தியா முழுக்க எத்தனை சார்ட்டிங் ஹப்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ்ல நிறைய கேட்டிருக்காங்க இதே மாதிரி. போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு. ரொம்ப பெரிய பெரிய ஃபிகர்ஸ் இருக்கிறத விட்டுருங்க, பட் சின்ன சின்னது இருக்குல்ல. நைட் போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியா முழுக்கவே ஒரு 130 தான் இருக்கு, சார்ட்டிங் ஹப் 94 தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில நியூமரிக் ஃபிகர்ஸ் மட்டும் நீங்க கவனம் வச்சுக்கோங்க. இதை வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க ஒரு தடவை முக்கியமா எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா படுதோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு நம்மளோட போஸ்டல் நெட்வொர்க் வந்து அசான் 31/3/2024 நம்மளோட இது எவ்வளவு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஃபிகர். அடுத்தது இப்ப நீங்க பாக்குறது நம்ம படிநிலைகள்ல பார்த்தோம் இல்லையா, இந்த டைரக்டரேட் கீழே என்ன ஒரு யூனிட் கீழே என்னெல்லாம் வரும்னு. அது நீங்க பிக்சர்ல பார்த்ததையே இப்ப நீங்க வந்து நீங்க வந்து இது வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைடா பாக்குறீங்க. டைரக்டரேட் முதல்ல இயக்குநரகத்துக்கு கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்னதுதான். அதே மாதிரிதான் பார்சல், பிடி மற்றும் பிஎல்ஐ டைரக்டரேட் வரும். பார்சல் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் பார்சல் டைரக்டரேட் என்னெல்லாம் டீல் பண்ணும், பார்சல் உடைய சர்வீசஸ் எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்றது, இ காமர்ஸ், பார்சல்லே இப்ப இ காமர்ஸ் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நோடல் டெலிவரி சென்டர்ஸ் எல்லாம் வருது. இந்த மாதிரியான பார்சல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் டீல் பண்ணுவது நம்மளுடைய பார்சல் டைரக்டரேட், நம்மளுடைய பார்சல் இயக்குநரகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட் நம்மளோட டைரக்டரேட். இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரீட்டைல் போஸ்ட், நம்மளோட பிடி ப்ராடக்ட்ஸ், இதை பத்தின எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். அண்ட் இறுதியாக பிஎல்ஐ டைரக்டரேட். பிஎல்ஐ டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ சம்பந்தப்பட்ட எல்லா டீலிங்ஸ், அதுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு, இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கவர்ன் பண்ணி பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிஎல்ஐ டைரக்டரேட். இந்த 3 டைரக்டரேட் இல்லாம டைரக்டரேட் கீழே ஒரு 3 டைரக்டரேட் வருது. அது இல்லாம என்னெல்லாம் வருது பாருங்க, ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் இருக்கு, சிபிடி இருக்கு, நம்மளோட சிபிடி இருக்கு, அண்ட் நம்மளுடைய ரக்கன்பா இருக்கு உங்களுக்கு, நம்மளோட ரஃபி அகமது கித்வாய் நேஷனல் போஸ்டல் அகாடமி. அது போக நமக்கு 23 சர்க்கிள்ஸ் இருக்கு. சோ ஒரு 7 உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து உள்ளடக்கியதா நம்மளுடைய டைரக்டரேட், இயக்குநரகத்துடைய கண்ட்ரோல்ல இத்தனை யூனிட்ஸ் நமக்கு இருக்கு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு சில முக்கியமான யூனிட்ஸை மட்டும் நம்ம பிரீஃபா வந்து பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்? இது டைரக்டரேட் கீழே. அடுத்தது சர்க்கிள்ஸ்க்கு கீழே ரொம்ப சிம்பிள், ஒரு 3 யூனிட்ஸ் தான் இருக்கு. சோ நம்மளுடைய சர்க்கிள் வட்டத்துக்கு கீழே மண்டலங்கள் அதாவது ரீஜியன்ஸ் இருக்கும், சர்க்கிள் ஸ்டாம்ப் டிபோட் இருக்கும், சர்க்கிள் ஸ்டாம்ப் டிபோட் அல்லது போஸ்டல் ஸ்டோர் டிபோட், இன்னைக்கு ரெண்டுமே ஒண்ணுதான், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் கடைசியாக ரிட்டர்ன்ட் லெட்டர் ஆஃபீஸ் நமக்கு இருக்கும், ஆர்எல்ஓ. இதெல்லாம் சர்க்கிள் கீழே.
ரீஜியன்ஸ்க்கு கீழே நான் முன்பு ஸ்கிரீன்ல காமிச்ச மாதிரியே ஃப்ளோ சார்ட்ல போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஏதாவது இருக்குன்னா இருக்கும், போஸ்டல் டிவிஷன்ஸ் இருக்கும், ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸ் இருக்கும், ஜெனரல் போஸ்ட் ஆபீசஸ் ஏதாவது இருந்தால் இருக்கும், ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ் இருக்கும், போஸ்டல் ஸ்டோர் டிப்போர்ட், அதுக்கப்புறம் மெயில் மோட்டார் சர்வீஸ், நம்மளுடைய மெயில் டிரான்ஸ்போர்ட் பண்றதுனுடைய வண்டிகள் அதையெல்லாம் மானிட்டர் பண்றதுக்காக இருக்கக்கூடிய எம்எம்எஸ் சொல்லக்கூடிய மெயில் மோட்டார் சர்வீஸ். இது எல்லாமே எந்த கண்ட்ரோல்ல? ரீஜியன் மண்டலத்தோட கண்ட்ரோல்ல வரும். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ரைட்? அடுத்தது நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஹையரார்கில ஒரு சில யூனிட்ஸ் பத்தி மட்டும் கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். அதுல ஒரு முக்கியமான ஒரு யூனிட் தான் நம்ம பார்க்க போற ஆர்மி போஸ்டல் சர்வீஸ், ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு பேஸ் சர்க்கிள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஓகேவா? சோ இது வந்து பேஸ் சர்க்கிள் சொல்லுவாங்க. 23 போஸ்டல் சர்க்கிள் அல்லாது இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸ், அதாவது பேஸ் சர்க்கிள் என்று சொல்லக்கூடிய இந்த ஏபிஎஸும் இருக்கு. இது எதுக்காக இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றது நம்ம உருவாக்கி இருக்காங்கன்னா, நம்மளோட பாதுகாப்பு பணியார் வீரர்கள் அவர்களுடைய போஸ்டல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஏபிஎஸ். இந்த ஏபிஎஸ் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேனா டாக் பவன், நியூ டெல்லி. டெல்லி 11ல சேனா டாக் பவன், இங்கதான் இதனுடைய தலைமையகம் இடம்பெற்றிருக்கு. அண்ட் இந்த ஏபிஎஸ் ஹெட் எப்படி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஹெட் எப்படி செக்ரட்டரின்னு பார்த்தோமோ, அண்ட் அதே போல இந்த ஏபிஎஸ் ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏடிஜி ஏபிஎஸ். ரொம்ப முக்கியம், அடிஷனல் டிஜி ஏபிஎஸ். இவர் யாருடைய ரேங்குக்கு சமமானவர் அப்படின்னா, ஆர்மில உங்களுக்கு டிஃபென்ஸ்ல மேஜர் ஜெனரல் ரேங்க்கு ஈக்குவலான ஒரு ரேங்க் தான் இந்த ஏடிஜி ஏபிஎஸ்க்கு இருக்கும். அண்ட் இவர் தான் நம்ம ஏபிஎஸ் ஹெட். ஓகேங்களா? தலைமைனா. அடுத்தது இந்த ஏபிஎஸ்ல நமக்கு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் ரேங்க்ல நமக்கு 2 சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கு. அதாவது சுருக்கமாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிபிபிஓ. இந்த சிபிபிஓ என்ன அப்படின்றத கீழே போட்டிருக்காங்க. 1 சிபிபிஓ 2 சிபிபிஓ அப்படின்னு இருக்கு. சோ இது இந்த 1 சிபிபிஓ மற்றும் 2 சிபிபிஓ மாறாக எப்படி அழைக்கலாம் அப்படின்னா 56 ஏபிஓ மற்றும் 99 ஏபிஓ அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த 56 99 அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவர்களுடைய பின்கோடு தான். சோ இந்த 1 சிபிபிஓ அல்லது 56 ஏபிஓ எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த 2 சிபிபிஓ அல்லது 99 ஏபிஓ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொல்கட்டால இருக்கு. இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா 1 சிபிபிஓ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல டெல்லி. சரி, இது 1 2 எங்க இருக்கு அப்படின்றத கன்ஃபியூஸ் பண்ணாததுக்காக ஒரு குவிக்கான ஒரு இது பார்க்கலாம் வாங்க. சோ இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா 1 அசெண்டிங் ஆர்டர்ல தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது கீழிருந்து மேலாக 1க்கு அப்புறம் தானே 2 வரும். சோ அதனால 1க்கு அப்புறம் 2. சோ 1 சிபிபிஓ 56க்கு அப்புறம் தானே 99 வரும். அதனால இது ரெண்டுமே அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது நம்பர் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். உங்களுக்கு வந்து டெல்லி கொல்கட்டா இது கூட எப்படி வரும்? இதுவும் உங்களுக்கு வந்து நியூமரிக்கலா தான் வருது உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல. டிக்கு அப்புறம் தானே கே வரும். அதனால 1 2 56 99 டிகே எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாக அசெண்டிங் ஆர்டர்ல கீழ இருந்து மேலாக வரும். சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வந்தாலும் எது டெல்லி எது கொல்கட்டான்னு நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஓகே. அடுத்தது இந்த ஏபிஎஸ்கான ட்ரைனிங் சென்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காம்டி, நாக்பூர்ல காம்டி அப்படின்ற இடத்துல மகாராஷ்டிரா சர்க்கிள்ல உங்களுக்கு வந்து இருக்கு. அண்ட் இந்த சிபிபிஓ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹெட் ஆஃபீஸ் ரேங்க்ல இருக்கும். அண்ட் இந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு கீழே சப் போஸ்ட் ஆஃபீஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆபீசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீசர்ஸ், எஃபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 500 இடங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கு இந்த ஏபிஎஸ் பொறுத்த வரைக்கும். சோ இந்த ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் எந்த ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவல்னா நம்ம சப் போஸ்ட் ஆஃபீஸ் ரேங்க்கு ஈக்குவல். அண்ட் இறுதியாக இந்த ஏபிஎஸ்க்கு எப்படி மேன் மேனேஜ்மெண்ட், எப்படி வந்து ஆள் வந்து பெர்சோனல் மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏபிஎஸ்க்கு 75% ஸ்டாஃப் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல இருந்து டெபுடேஷன் பேசிஸ்லயும் அண்ட் பாக்கி இருக்கக்கூடிய அந்த 25% வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி வந்து டைரக்டா வந்து ரெக்ரூட் ஆள் வந்து எடுத்துக்கும். இந்த மாதிரியாக தான் இந்த ஏபிஎஸ்க்கான ஆள் எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ இதுல ரொம்ப முக்கியம் இந்த 1 2 சிபிபிஓ என்னன்றது பார்க்கணும். ஹெட் யாரு? நம்மளோட அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஏபிஎஸ். இவர் மேஜர் ஜெனரல் ரேங்க் ஈக்குவல். அண்ட் இதே மாதிரி அதோட ட்ரைனிங் சென்டர் பார்த்துக்கோங்க. அண்ட் எப்படி நமக்கு ஸ்டாஃப் வந்து மேனேஜ் பண்றாங்க, 75% போஸ்டல் டிபார்ட்மெண்ட், 25% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், இப்படியாக இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான இன்னொரு யூனிட் என்னன்றதா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஇபிடி. நம்மளுடைய இந்த சிஇபிடி விரிவாக்கம்
அதாவது அப்ரிவியேஷனே ரொம்ப முக்கியம். நிறைய 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 கேள்வித்தாள்கள்ல கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. இதுல ஆப்ஷன்ஸ் வந்து எந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா, சென்டர் ஃபார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அடுத்து சென்டர் ஆஃப் அப்படின்னு இருக்கும். நமக்கு அங்க ஆஃப் ஃபாருக்கெல்லாம் பெரிய உங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் தெரியாது. அதனால அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் எங்க இருக்கோ அதான் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. அதுதான் சிபிடியினுடைய உங்களுக்கு விரிவாக்கம். இது எங்க இடம்பெற்றிருக்கு, லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நசர்பாத், மைசூர். மைசூர்ல நசர்பாத் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த சிபிடி அப்படிங்கிறது இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு தேவையான எல்லா விதமான தொழில்நுட்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு தான் நம்மளுடைய சிபிடி. இந்த சிபிடினுடைய தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைசூர்ல இருக்கு. இது எதனுடைய கண்ட்ரோல் கீழே வரும், சிபிடி எந்த கண்ட்ரோல் கீழே வரும், யாராவது மெசேஜ்ல போடலாம். சிபிடி எதனுடைய கண்ட்ரோல் கீழே வரும், மெசேஜ்ல யாராவது நீங்க போடலாம். சிபிடின்ற யூனிட் எந்தனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வரும், யாராவது நீங்க ஆன்சர் பண்ணலாம். ரீஜன் கீழேயா மோனி மேம்? சிபிடி எதனுடைய கண்ட்ரோல் கீழே வரும்? எஸ் மோனிஷா மேம் கரெக்டா போட்டிருக்கீங்க. டைரக்டரேட்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வரும். அப்சல்யூட்லி எஸ் எஸ் எஸ், டைரக்டரேட்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வரும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ். ஓகே, டைரக்டரேட்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வரும். எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹையரார்கி தயவு செய்து மறந்துட வேண்டாம். சர்க்கிள்க்கு கீழே எது வருது, ரீஜன்ஸ் கீழே எது வருதுன்னு. ஓகே ஃபைன். இது எல்லா விதமான டெக்னாலஜி ரிக்வயர்மெண்ட்ஸையும் பூர்த்தி பண்ணும். நான் முன்பு சொன்னது மாதிரி இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, மைசூர்ல இருக்கு. சோ இந்த ஹெட் குவார்டர்ஸ், மைசூர்ல இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ் எதெல்லாம் டீல் பண்ணுதுன்னா எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸஸ், நன்யதா. இதுவே நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. நன்யதா அப்படிங்கறது எதை குறிப்பிடும், லெட்டர் பாக்ஸ் நம்ம எலக்ட்ரானிக்கலா கிரியேட் பண்ற அந்த மெத்தடுக்கு பேர் தான் நன்யதா. இது வந்து நன்யதாவை டீல் பண்ணும் மைசூர்ல இருக்கிற சிபிடி. அண்ட் ஆல்சோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய அண்மையில் வெளியிடக்கூடிய லேட்டஸ்ட் ஆர்டர் சர்க்குலர்ஸ் எல்லாமே வெப்சைட்ல அப்லோட் பண்றதுனுடைய கடமையும் யாருக்கு இருக்கு, சிபிடி மைசூருக்கு தான் இருக்கு. இது மைசூர்ல இருக்கிற சிபிடி எல்லாம் வேற எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில, ஹைதராபாத், பெங்களூரு, டெல்லியில எல்லாம் இருக்கு. இதுல சென்னையில இருக்கக்கூடிய சிபிடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதை டீல் பண்ணுதுன்னா சிஎஸ்ஐனுடைய போஸ்ட் மைக்ரேஷன் ஒர்க். நம்ம இப்ப தற்சமயம் அடுத்தது நம்ம ஏபிடிக்கு மாற போறோம், அட்வான்ஸ் போஸ்டல் டெக்னாலஜி. பட் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன் இதனுடைய ஒர்க் அண்ட் டெலிவரி சம்பந்தப்பட்ட இந்த டெலிவரி அண்ட் போஸ்ட்மென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிபிடி சென்னை. அதே போல ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சிபிடி முழுவதுமாக இந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட், அப்புறம் திருப்பதி தேவஸ்தானமோட டிக்கெட் புக்கிங், அப்புறம் ஷாப்பிங் சொல்லக்கூடிய நம்மளோட ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல சேல் பண்றோம். இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் பாக்குறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி உங்களுக்கு வந்து ஹைதராபாத். ஓகேங்களா? அடுத்தது சோ பெங்களூர்ல இருக்கக்கூடிய சிபிடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஎம்எல் அண்ட் எஃப்ஆர்எம்யூ, எஸ்பில நம்ம டீடைலா படிப்போம். ஆன்டி மணி லாண்டரிங் மற்றும் ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூனிட்னு சொல்லக்கூடிய இந்த எஸ்பி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இதெல்லாமே சிபிடி பெங்களூர் பாத்துக்கும். அண்ட் இறுதியாக சிபிடி டெல்லி நம்மளுடைய ஜெனரல் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே இது வந்து கவர் பண்ணும். சோ இப்படியாதான் சிபிடியோட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்கிரீன்ல குறிப்பிட்டிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்கன்பா, அதாவது ரஃபி அஹமத் கித்வாய் நேஷனல் போஸ்டல் அகாடமி. சோ இது வந்து முன்னாடி போஸ்டல் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்றது நமக்கு வந்து இருந்தது. அதை வந்து 1/11/2011 தான் இதை ரீநேம் பண்ணாங்க. சோ இந்த ரஃபி அஹமத் கித்வாய் அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் தகவல் தொடர்பு அமைச்சர். அவரின் நினைவாக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ட்ரைனிங் சென்டர். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல காசியாபாத்ல இருக்கு. இந்த ரக்கன்பவனுடைய தலைமை ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர். சோ இப்ப வரைக்கும் நம்ம 3 ஹெட் பார்த்திருக்கோம். டிபார்ட்மெண்டோட ஹெட் யாரு, செக்ரட்டரி. அண்ட் நம்மளோட ஏபிஎஸ் உடைய ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஏடிஜி. ஓகேங்களா, ஏபிஎஸ். அண்ட் இப்ப ரக்கன்பவோட ஹெட் யாருன்னு பார்த்திருக்கோம், டைரக்டர். இது வந்து டைரக்டர்னு சொல்லுவோம். இந்த டைரக்டருக்கு கீழே இவருக்கான வேணுங்கிற அசிஸ்டன்ஸ் உதவி செய்வதற்காக அடிஷனல் டைரக்டர்ஸ், 2 ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், டெபுட்டி டைரக்டர்ஸ், எல்லா விதமான ஏரியாலையும் ஸ்பெஷலைஸ்டா இருக்கக்கூடிய இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் இவருக்கு வேணுமான எல்லா விதமான அசிஸ்டன்ஸும் கொடுப்பாங்க. சோ இதுல இந்த அபிரிவியேஷன் ரொம்ப முக்கியம். ரக்கன்பா என்பது ரஃபி அஹமத் கித்வாய் நேஷனல் போஸ்டல் அகாடமி. ஓகே, இது எங்க இருக்குன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரக்கன்பா மட்டும் இல்லாம நமக்கு இது போக ஒரு 6 போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ் நம்மளோட த்ரூ அவுட் இந்தியா இருக்கு. சோ இது வந்து அந்த பிடிஎஸ்னுடைய பெயர் என்ன அண்ட் எந்த சர்க்கிள்க்கு கீழே இருக்கு அப்படின்றத இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இதுல
உங்களுக்கு கவுஹாத்தி பிடிசி கவுஹாத்தி எங்க இருக்குன்னா அஸ்ஸாம் சர்க்கிள் இருக்கு. பிடிசி தர்பாங்கா பீகார்ல இருக்கு. பிடிசி வடோதரா குஜராத்ல இருக்கு. அண்ட் கர்நாடகாவும் தமிழ்நாடும் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். மதுரைனா தமிழ்நாடுனா மதுரையில இருக்கு, கர்நாடகானா பிடிசி மைசூர்ல இருக்கு. மிச்சம் இந்த 4 மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டா போதும். அஸ்ஸாம்னா கவுஹாத்தி, பீகார்னா தர்பாங்கா, குஜராத்னா வடோதரா, உத்தரப்பிரதேஷ்னா சஹரான்பூர். இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுல எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க மேம் அப்படின்னா, இந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய பிடிசி பேர் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் சே அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய பிடிசிக்கு பேரு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கன்ஃபியூசிங்கா கேட்பாங்க. அந்த மாதிரி. அது இல்லைன்னா இந்த பிடிசி எந்த சர்க்கிள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ் வச்சு இருக்கும். சோ இந்த 6 போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கும் என்ன அப்படின்றத இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஓகே, அடுத்து இப்ப நீங்க பார்க்க போறது ஹெட்ஸ் ஆஃப் போஸ்டல் யூனிட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கும். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இந்த போஸ்டல் யூனிட்னுடைய நம்ம நிறைய யூனிட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய ஹெட் யாரு, அதனுடைய தலைமை யாரு அப்படின்றத இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள். சோ ஒரு வட்டத்தினுடைய ஹெட் யாரு, சர்க்கிளோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், அதாவது சுருக்கமாக சிபிஎம்ஜி என்று குறிப்பிடக்கூடிய சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் தான் ஒரு சர்க்கிளினுடைய ஹெட். ரைட், ஓகே. அடுத்தது அது கீழே இருக்கக்கூடிய ரீஜன், ஹெட் ஆஃப் த ரீஜன் யாருன்னு பாத்தீங்கன்னா சோ வெறுமனே போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் பிஎம்ஜி, சீஃப் பிஎம்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அதற்கு கீழே போஸ்டல் டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டல் டிவிஷனுடைய ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னா சீனியர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசர்ஸா இருப்பாங்க, அல்லது சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீஸா இருப்பாங்க. இது அந்தந்த டிவிஷனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதனுடைய அந்த டிவிஷனுடைய அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இருப்பாங்க. இது போஸ்டல் டிவிஷன்ஸா இருந்தா இவங்க. இதுவே ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸாக இருந்தால் ஒன்றாக எஸ்எஸ்ஆர்எம் சீனியர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் இருக்கும், அல்லது சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஆக இருக்கும். அடுத்தது போஸ்டல் சப்டிவிஷனுடைய ஹெட் யாராக இருப்பாங்கன்னா ஒன்று அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீஸா இருப்பாங்க, அல்லது இன்ஸ்பெக்டர் போஸ்டா இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஆர்எம்எஸ் சப்டிவிஷனுடைய ஹெட் யாரா இருப்பாங்கன்னா ஏஎஸ்ஆர்எம் அல்லது ஐஆர்எம், ஒன்னு அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் இருப்பாங்க, அல்லது இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஆர்எம்எஸ் இருப்பாங்க. சோ இவங்க எல்லாம் தான் ஹெட்ஸ் ஆஃப் போஸ்டல் யூனிட்ஸ். போஸ்டல் யூனிட்ஸ் தலைமை இவர்கள் தான். சரியா? சோ இது வந்து முக்கியம், இது பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பாக்குறது ரயில்வே மெயில் சர்வீஸ், அதாவது ஆர்எம்எஸ். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய இந்த மெயில் டிரான்ஸ்போர்டேஷன், மெயில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ முழுவதுமாக பாத்துக்கிறது நம்மளுடைய ஆர்எம்எஸ் ரயில்வே மெயில் சர்வீஸ் தான். இந்த ரயில்வே மெயில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குவிக்கான பிரீஃப். இதை பத்தி ரொம்ப டீடைல்டா நம்ம வால்யூம் 7 வால்யூம் 5 டெஃபினிஷன்ல பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு கிறிஸ்பா மட்டும் பார்த்துடலாம். சோ இது வந்து முழுவதுமாக நம்மளுடைய மெயில் போக்குவரத்தை வந்து முழுவதுமாக பார்த்துக்கொள்வது ஆர்எம்எஸ் தான். அண்ட் இந்த ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்எம்எஸ் ஆபீஸ், அதனுடைய அலுவலகம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள இருக்கு, லொகேட் ஆயிருக்குன்னா அதுக்கு பேரு ஆர்எம்எஸ் சார்ட்டிங் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார்ட்டிங் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஹெட் குவார்டர்ஸ் ஒரு டிவிஷனுடைய தலைமையகத்துக்கு கீழே இருந்தது, அங்கேயே லொகேட் ஆயிருக்கு, அது பேர் ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ். அதுவே வெளியில இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ்க்கு வெளியில இருக்குன்னா அதுக்கு பேரு சப் ரெக்கார்ட் ஆபீஸ். அதுவே மூவிங் யூனிட், டிராவலிங் யூனிட்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு டிரான்சிட் மெயில் ஆபீஸ், டிஎம்ஓ அல்லது டிரான்சிட் செக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சோ இது வந்து ரயில்வே மெயில் சர்வீஸ்னுடைய ஒரு கிறிஸ்பான ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. பட் இதை பத்தி இன்னும் டெப்தா நம்ம பின்வரும் நம்மளுடைய இதெல்லாம் நம்ம கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். அண்ட் சிஎஸ்டி மற்றும் பிஎஸ்டி, இப்போ சிஎஸ்டி வேறு பிஎஸ்டி வேறு எல்லாம் கிடையாது. சோ பேர்லயே இருக்கு சர்க்கிள் ஸ்டாம்ப் டிபோட். சோ நம்ம சர்க்கிள்கே தேவையான இந்த ஸ்டாம்ப்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்க்கிள் ஸ்டாம்ப் டிபோட். அதுவே போஸ்டல் ஸ்டோர் டிபோட் என்பது நம்ம டிபார்ட்மெண்ட், நம்ம அலுவலகங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஃபார்ம்ஸ் மற்றும் ஸ்டேஷனரி சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் தான் உங்களுக்கு வந்து போஸ்டல் ஸ்டோர் டிபோட். இப்ப எல்லாமே மர்ஜ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு சர்க்கிள்க்கும் அதனுடைய தலைமையகத்துல ஒவ்வொரு பிஎஸ்டி தான் இருக்கும். இதற்கு விதிவிலக்காக இன்னுமே மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, யூபில மட்டும் இன்னும் ஒரு அடிஷனல் பிஎஸ்டி இருக்கு. சோ மகாராஷ்டிரால நாக்பூர்லயும் இருக்கு, தமிழ்நாடுல உங்களுக்கு மதுரையில இருக்கு, அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல அலிகார் அங்கேயும் இருக்கு. சோ இந்த மாதிரி 23 பிஎஸ்டிஸ் தான் இருக்கணும். பட் இப்ப 26 இருக்கு உங்களுக்கு பிஎஸ்டிஸ். ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்எல்ஓ, அதாவது ரிட்டர்ன் லெட்டர் ஆபீஸ். எப்படி நம்ம சிபிடி ரெக்கன் பவுட் அப்ரிவியேஷன் முக்கியம் பார்த்தோமோ, இந்த ஆர்எல்ஓடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த ஆர்எல்ஓனுடைய அப்ரிவியேஷன் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ இதுல நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா
ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருவாங்க, இந்த இடி இல்லாம கொடுத்துருவாங்க. அடுத்ததுதான் ரிட்டர்ன் வரும். சோ நமக்கு அவசரத்துல ரிட்டர்னுக்கும் ரிட்டர்னுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. அந்த அந்த ஓசை ஒரே மாதிரி இருக்குன்னா ரிட்டர்ன் டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டு வந்துருவோம். அதனால மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்எல்ஓனுடைய அப்ரிவியேஷன் என்பது ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் தான். ஓகேவா? சோ இந்த ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்னா முன்பு வந்து டெட் லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெலிவரி செய்யப்பட முடியாத, பட்டுவாடா செய்யப்பட முடியாத, அட்ரஸி மற்றும் சென்டர் இரண்டு பேருமே மறுக்கப்பட்ட நிலையில யாருக்கு இதை அனுப்புறது, டிஸ்போசல் எப்படி பண்றதுன்னே தெரியாத அந்த மாதிரி தபால்கள் எல்லாம் இந்த ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்ல தான் நமக்கு டீல் பண்ணுவாங்க. இதுல இந்த மாதிரி தபால்களை டெலிவரி செய்வதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வைத்து விட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் இந்த ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்ல டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சர்க்கிள்க்கு ஒரு ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் தான். சோ இதுல எவ்வளவு காலம் வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டினரி பதிவு செய்யப்படாத தபால்களாக இருந்தால் 1 மாதம் வரைக்கும், அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகிள்ஸாக இருந்தால் ஒரு 3 மாதம் வரைக்கும் வைத்து அதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இதான் ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ். ஓகே, அடுத்ததாக இறுதியாக நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் போஸ்ட் ஆபீசஸ். இந்த ஃபாரின் போஸ்ட் ஆபீசஸ்ல நம்ம ஒரு 4-5 வகையான டெர்மினாலஜிஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். இதை ஒரு ஓவர்வியூவா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? இந்த ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓஇ அப்படின்னு சுருக்கமா சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய இது வந்து ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். உங்களுக்கு பேர்லயே இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ்சேஞ்ச், ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது நம்மளுடைய தபால்களையோ பையையோ பரிமாறிக்கொள்ளும் ஒரு அலுவலகமாக இருக்கலாம். அதேதான் இதோட டெஃபினேஷன். இது வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸோ அல்லது ஒரு சார்ட்டிங் ஆபீஸோ அல்லது ஒரு நகரக்கூடிய ஒரு செக்ஷனோ எது வந்து மற்ற பிற வெளிநாட்டோட ஃபாரின் கண்ட்ரிஸோட தபால்களை பரிமாறிக்கொள்ளுதோ அதற்கு பெயர் தான் ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எங்கடா இருக்கு நம்ம வண்டி இருக்கு? இதுவாடா? கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க மேடம் ப்ளீஸ். அதான் சரி வா. நல்லா இருக்கா? நல்லா இல்லதாமா. ஓகே, சோ இந்த ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா தபால்களை பரிமாறிக்கொள்ளும். யாரோட பரிமாறிக்கொள்ளும்? மற்ற பிற ஃபாரின் கண்ட்ரிஸோட இந்த மெயில்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். சோ இது என்ன பண்ணணும், தபால வந்து பை வாங்கிக்கும், இத பேக் ஓபன் பண்ணி அதை எந்தெந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு வேணுமோ அதை டிஸ்பேட்ச் பண்ணும். அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லையில அதனுடைய வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆபீஸ்க்கும் மற்ற பிற ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ்க்கும் தபால்களை வந்து பரிமாறிக்கொள்ளும். அதாவது பைய வாங்கி ஓபன் பண்ணி அதை டீலும் பண்ணும். இது மட்டும் இல்லாம இதை பத்தின அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும். இதனுடைய என்கொயரிஸ் பண்றது, இதனுடைய கிளைம் கேசஸ் டீல் பண்றது, இந்த மாதிரியான எல்லா விதமான உங்களுக்கு செய்யறதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்சிட் ஓஇ. அதாவது இதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணும், ஆனா டிரான்சிட் தான் உங்களுக்கு வந்து ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். இதுவும் வந்து மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸோட பைய பரிமாறிக்கொள்ளும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த டிரான்சிட் ஓஇ அப்படிங்கிற இந்த அலுவலகம் வந்து ஒன்லி க்ளோஸ்ட் பேக்ஸை மட்டும் தான் டீல் பண்ணும். அதாவது இது பொதுவாக எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா பார்டர்ஸ்ல, எல்லையிலயோ அல்லது ஒரு துறைமுகத்திலயோ அல்லது ஏர்போர்ட் அந்த மாதிரி இடத்துலதான் இருக்கும். இது என்ன பண்ணும்னா வெறுமனே க்ளோஸ்ட் மெயில் பேக்ஸை மட்டும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். மற்றபடி இது ஓபன் பண்ணி டீல் பண்றதோ இல்ல வேற யாருக்காவது டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த ஒர்க் எல்லாம் எதுவுமே பண்ணாது. ஒன்லி ஃபாரின் போஸ்டல் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட பைய வாங்கி க்ளோஸ்ட் பேக்ஸ் கொடுத்து வாங்குற இந்த ஒர்க்கை மட்டும் பண்றதுக்கு பேர் தான் டிரான்சிட் ஓஇ என்று சொல்லக்கூடிய ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஒரு 11 டிரான்சிட் ஓஇஸ் வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னன்னா ஃபாரின் போஸ்ட் ஆபீசர்ஸ். இந்த ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த டெஃபினிஷனே கேட்டிருக்காங்க. ஒரு போஸ்ட் ஆபீஸ் அல்லது சார்ட்டிங் ஆபீஸ் எக்ஸ்சேஞ்ச் which exchanges mails and ஓபன்லாம் பண்ணி டீல் பண்ணும், இந்த ஆபீஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு ஆப்ஷன்ல 4 கொடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி தான் இதனுடைய இந்த டெஃபினிஷனை வச்சு क्वेश्चंस நிறைய பேர் இடத்துல கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். அடுத்தது நீங்க பாக்குறது ஃபாரின் போஸ்ட் ஆபீசர்ஸ். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு போஸ்ட் ஆபீஸோ சார்ட்டிங் ஆபீஸோ கஸ்டம்ஸால நியமிக்கப்பட்ட ஒரு ஆபீஸாக இது இருக்கும். அதாவது சுங்கத்துறையால் நிறுவப்பட்ட ஒரு ஆபீஸ் இது. சோ இது வந்து என்ன பண்ணும்னா நம்ம இம்போர்ட், நமக்கு ஃபாரின்ல இருந்து வரதும் இங்க இருந்து போற அந்த எல்லா விதமான டீலும் பண்ணும். இங்க முக்கியமாக என்ன வேலை நடக்கும்னா அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி, சுங்க வரி நிர்ணயம் செய்யப்படும் ஒரு முக்கிய இடமாக திகழ்வது ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ் தான். சோ இங்க கஸ்டம்ஸ் டியூட்டி அசஸ்மெண்ட் பண்றது மட்டும் இல்லாம அதனுடைய அக்கௌண்டிங் எல்லாம் பாத்துக்கிறது, அதனுடைய கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிறது இந்த ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ் தான்.
ஓகேங்களா? சோ இது எல்லா விதமான அந்த கஸ்டம் டியூட்டி சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும். முக்கியமா இது கஸ்டம்ஸே அப்பாயிண்ட் செய்த நிறுவப்பட்ட ஒரு போஸ்ட் ஆபீஸாக இது இருக்கும். அதற்கு பெயர் தான் ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ். ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு 10 ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ் நமக்கு வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்தது நீங்க பாக்குறது என்னன்னா ஸ்கிரீன்ல சப் ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ். சோ இதுவும் என்ன பண்ணும்னா, இதுவும் மெயில் எல்லாம் வாங்கிக்கோ, இது ரிசீவ் பண்ணிக்கோ, டெஸ்பாச் பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஆனா தனக்கென்று ஒதுக்கப்பட்ட மேப்டு ஆபீசஸ் கூட மட்டும்தான் பண்ணும். ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ் சோ எல்லாமே பை வாங்கும், வைக்கும், கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாமே அசஸ் பண்ணும். பட் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த சப் ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ் வந்து தனக்கென்று ஒதுக்கப்பட்ட மேப் செய்யப்பட்ட அந்த அலுவலகங்களுக்குள்ள மட்டும் என்ன பண்ணிக்கும், தபால பரிமாறிக்கொள்ளும். மற்ற பிற கண்ட்ரீஸோட எல்லாம் இது வந்து எக்ஸ்சேஞ்சே பண்ணாது. தனக்கென்று ஒரு குறுகிய வரம்பு இருக்கும் பாத்தீங்களா, அதற்குள்ள பை வாங்கி வந்து பண்றது இல்லாம பண்ணும். இங்கேயும் கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும், சுங்க வரி நிர்ணயிக்கப்படும், அண்ட் அதனுடைய அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணணும். சோ இது வந்து ஒரு சின்ன ஒரு யூனிட்டா நினைச்சுக்கோங்க. பட் ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ் எல்லா ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இப்ப பாருங்க, இது மாதிரி ஒரு 18 சப் ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ் இப்ப தற்சமயம் நமக்கு வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. சோ இறுதியாக நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் மெயில்ஸை வந்து நம்ம ஊக்குவிப்பதற்காகவே டிபார்ட்மெண்ட் பிரத்யேகமாக கிரியேட் பண்ணப்பட்ட 2 சென்டர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர், ஐபிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர். அண்ட் அதே மாதிரி அடுத்தது நம்மளுடைய டாக்கர் நிர்ய கேந்திராஸ், டிஎன்கே அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இது இந்த முக்கியமா இந்த பல்கா கஸ்டமர்ஸ், அதாவது உங்களுக்கு வியாபாரத்துக்காக இந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க இல்லையா, பல்கான கஸ்டமர்ஸ், அவர்களை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் அவர்களுக்கு வேண்டியான எல்லா சப்போர்ட் பண்றதுக்காக உங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர். இது எதுக்கு சிமிலரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய தபால் அலுவலகங்கள்ல ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிபிசி என்று சொல்லக்கூடிய பிசினஸ் போஸ்ட் சென்டர்ல எப்படி ஒரு தபாலை பிக் பண்ணி அதை பிராங்க் பண்ணி எல்லா விதமான செயல்களும் பண்றாங்களோ, அதற்கு சிமிலரா அதே போல ஃபாரின் போற ஆர்டிகல்ஸ் எல்லாம் டீல் பண்றதுக்காக இருக்கிறது தான் இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர். சோ இது இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அதற்கென்று எந்த ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ்க்கு இது அனுப்பணுமோ அங்க டைரக்டா பை டிஸ்பேட்ச் பண்ணி பை கட்டுறதுக்கான அங்கீகாரம் வந்து இதுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர்ஸ் அப்படின்றது நிறுவப்பட்டிருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு 20 ஐபிசிஸ் வந்து இந்தியா முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க நம்மளுடைய டிபார்ட்மெண்ட். அண்ட் இறுதியாக டாக்கர் நிர்ய கேந்திராஸ். சோ இதுவும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. இதுவும் நம்மளுடைய இன்டர்நேஷனல் மெயில ப்ரொமோட் பண்றதுக்காக பண்றதுதான். இது வந்து இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு தேவையான இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் ஜெனரேட் பண்றது, அண்ட் இந்த பிபிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கான ரிசிப்ட் எல்லாம் எப்படி வந்து ஜெனரேட் பண்றது, ஓகேங்களா, பிக்கப் ஃபெசிலிட்டி கொடுக்கறது, அவர்களுக்கு வேண்டுமான பேக்கிங்கான எல்லா உதவியும் பண்றது, இந்த மாதிரியான எல்லா செயல்களையும் பண்றதுக்கு பேர் தான் டாக்கர் நிர்ய கேந்திராஸ், சுருக்கமாக டிஎன்கே அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப நம்ம பார்த்த இந்த ஃபாரின் போஸ்ட் ஆபீஸோட டெர்மினாலஜிஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்கிரீன்ல இருக்கும். சோ ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன பண்ணும், நம்மளுடைய மத்த கண்ட்ரீஸோட இன்டர்நேஷனல் மெயில்ஸ் எல்லாம் தபால் வாங்கும், கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பிரிச்சு யார் யாருக்கு எதாவது அனுப்பணுமோ அது எல்லாத்தையும் அனுப்பும், அதனோட அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணும். ஆனா டிரான்சிட் ஓயிங்கிறது உங்களுக்கு க்ளோஸ்ட் மெயில் பேக்ஸை மட்டும் வாங்கி கொடுக்கும். ஓகேங்களா? அதனுடைய அக்கௌண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும். அந்த ஃபாரின் கண்ட்ரீஸோட இருக்கிறவங்க கிட்ட கோஆர்டினேட் பண்ணி அதை மட்டும் வாங்கும். அப்புறம் அடுத்தது நம்ம ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் மெயினா சுங்க வரி நிர்ணயம், கஸ்டம் எக்ஸாமினேஷன் நடக்கும். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆபீசஸ் தான் உங்களுக்கு ஃபாரின் போஸ்ட் ஆபீசர்ஸ். இங்க கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது இருக்கும், அண்ட் அதனுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் இதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவே சப் ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ்ங்கிறது தனக்கென்று மேப் செய்யப்பட்ட அந்த அலுவலகங்களுக்குள்ள மட்டும் தபாலை பரிமாறிக்கொள்ளும். அதே மாதிரி மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸோட எல்லாம் பரிமாறிக்கொள்ளாது. இங்கேயும் கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும், அதனுடைய அக்கௌண்டிங் நடக்கும். இறுதியாக ஐபிசி மற்றும் டிஎன்கே இந்த இன்டர்நேஷனல் மெயில ப்ரொமோட் பண்றதுக்காக அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வேணுங்கிற எல்லா விதமான அசிஸ்டன்ஸ், பிக்கப் ஃபெசிலிட்டி இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஐபிசி மற்றும் டிஎன்கே. ஆக இன்னைக்கு நம்மளோட இந்த பிகினிங் கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்திருக்கோம், இந்த ஆர்கனைசேஷனல் செட்டப் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா இந்த கிளாஸ்ல நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த கிளாஸை நம்ம இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இனி அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல எல்லாம் இந்த ரெகுலேஷன் பை ரெகுலேஷன் நம்மளோட சிலபஸ் படி ஒண்ணுன்னா நம்ம வந்து இந்த பார்ப்போம்.
சோ இவ்ளோ நேரம் நீங்க எல்லாம் பேஷண்டா லிசன் பண்ண உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். கொஸ்டின்ஸ் நம்ம தலைவர் போடுறது எல்லாத்தையும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி உங்க எல்லாருக்குமே இருக்கும். சோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம்.